ரொம்ப கஷ்டமாகுது இந்த படத்தை பார்க்கும்போது. உங்க பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு இந்த படத்துல அந்த அளவுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. நானும் என் பொண்டாட்டியை தேடின்னு போறேன், செங்கல்பட்டு மதுரவாயிலுக்கு போறேன், என் பொண்டாட்டி கோச்சனை போயிட்டா, அதனால நான் இப்ப போறேன். அந்த அளவுக்கு இந்த படத்துல சென்டிமெண்டா இருக்கு. ஒவ்வொரு மனசும் ஒவ்வொரு சீனும் என் மனசுல பேச விட மாட்டாங்க. ஏற்கனவே எனக்கு தொண்டை கட்டி நிக்கு, இது போல பேசுனா எப்படி பேச முடியும்? அவரு கார்ல போறாரு ஒரு பாட்டுக்கு, அவங்க பொண்டாட்டிய தேடின்னு. இது போல நீங்களும் உங்க பொண்டாட்டிய தேடிங்க, பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடாதீங்க பாருங்க. அதெல்லாம் இந்த படத்துல எடுத்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க பொண்டாட்டிய ரொம்ப பாசமா வைங்க, அதுதான் இந்த படத்துல அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. பாட்டு ஒண்ணு வச்சாருங்க பாருங்க, சகரீகா சகரீகா, அந்த பாட்டு தான் அல்டிமேட் இந்த படத்துக்கு. அண்ணன் ஆடிக்காரு பாருங்க, அஜித் அண்ணன், அவரு கடவுளே அஜித் இல்ல, நம்மளுக்கு எல்லாம் அவரு தான் அஜித். அந்த அளவுக்கு இந்த படத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. சரியான படம் ப்ரோ, எல்லாரும் வந்து பாருங்க, எல்லாரும் வாங்க, வீட்டோட எல்லாரும் வாங்க ப்ரோ. சரியான படம் ப்ரோ, ஆளை கூட்டு வாங்க ப்ரோ. நல்லா இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்கும் படம், நல்லா இருக்கு, அழகா இருக்கு, எல்லாரும் வாங்க. நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாமே படத்துல ஒரு விஷயம் எல்லாமே ட்விஸ்ட் தான். அஜித் சார் கம்பேக் அவ்வளவுதான், மஜாவா இருக்கு படம். 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுக்கு சரியான தரமான கம்பேக் இருக்கு. இங்க அர்ஜுன்ல மங்காத்தை விட சூப்பரா பண்ணிட்டாரு. தெரிக்க அஜித் சார் இது ரேசிங் படம் ஃபுல்லா தான் தல, படம் ஃபுல்லா தான். எல்லாரும் வந்து பாருங்க, ஜாலியா போங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்குன்னு சொல்றேன். ஒன்று ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பிரேக் டவுன் அந்த கதை தான். ஏன்டா நான் நேற்று ட்ரைலர் பார்த்தேன் அந்த படம், அதை பற்றி நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் படித்தேன், இன்டர்வியூஸ் எல்லாம் படித்தேன், ஹாலிவுட் இன்டர்வியூஸ் எல்லாம் நான் படித்தேன். ஸோ நமக்கு சின்ன ப்ரிப்ரேஷன் இருக்கணும் இல்லையா? ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது எனக்கு டவுட்ஸ் இருந்தது. ஏன்னா எனக்கு பழைய படம் ஒரு விஸ்வாசமா ஏதோ எனக்கு அவ்வளோ பிடிக்கல. எனக்கு அமர்க்களம், வாலி, முகவரி அதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. அதுல அவ்வளோ ஒர்க் இல்லை. இதுல அவரை பயங்கர டைரக்டருக்கு தீனி போட்டிருக்காங்க, பயங்கர தீனி போட்டிருக்காங்க. அது எல்லா எமோஷன்ஸ்லயும் ரொம்ப நல்லா நடிக்கிற மாதிரி அந்த கேரக்டரை அழகா போர்ட்ரே பண்ணிருக்காங்க. அஜித் நல்லா பண்ணிருக்காங்க. அர்ஜுனுக்கு லியோல வாய்ப்பு இல்லை, சும்மா வந்து 3-4 ஃபைட் பண்ணி போறத தவிர அதுல ஒன்றும் கிடையாது நடிக்கிறதுக்கு. ஸோ இதுல கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. கேரக்டர் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. செஞ்சு விட்டுருங்க, நல்லா இல்ல படம், நல்லா இல்லைங்க. சோகமா இருக்கு, சோகமா தான் வர முடியும். சூப்பரா நடிச்சிருக்காங்க. புது கதை, தமிழ் சினிமால ஒரு ஹாலிவுட் எடுத்தா எப்படி இருக்கும்ன்றது ஒரு நல்லாவே சொல்லியிருக்காங்க. இல்ல இது அஜித் ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணிருக்கு, சூப்பரா இருக்கு. அஜித் நல்லா செட் பண்ணிருக்கு, நல்லாதான் எப்பயுமே இம்ப்ரெஸ். த்ரிஷா மேமும் நல்லா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே போய் பாருங்க. நான் தலை ஃபேன் தான், கண்டிப்பா 5 தான் கொடுப்பேன். ஒண்ணுமே இல்லை, சும்மா காலேஜ்லாம் லீவ் போட்டு வந்த ஒண்ணுமே ரொம்ப நாள் கழிச்சு அஜித் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லை, ஒரு மாதிரி அப்படியே ஒரு இதுவாகவே எடுத்துட்டு போயிட்டார் மகிழ் திருமணி. நல்லா இருந்துச்சு. ஆமா, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 2 வருஷம் கேப் வந்து அவர் ஃபுல்லாக ஆக்ஷனாகவே அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. தென் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இது ஒரு நல்ல ஒரு லவ் ஃபிலிமா இருக்கு. இது கொஞ்சம் சாங்ஸ்லாம் செம்ம, அனிருத் மியூசிக்லாம் வேற லெவலில் இருக்கு. சத்தியமா ரொம்ப நான் ஆக்சுவலாக ஒரு விஜய் ஃபேன். நான் என் ஃப்ரெண்டு அவன் அஜித் ஃபேன், தீவிர அஜித் ஃபேன். கூப்பிட்டான்னு சொல்லிட்டு வந்தேன். சரி வந்து அவன் தான் புக் பண்ணா, வந்து கூப்பிட்டு போனோம். வந்து பார்த்து FDFS வந்தது சூப்பராக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. 10K நான் 9/9 கொடுப்பேன் நான் கன்ஃபார்ம். அது எல்லா மியூசிக்கும் சூப்பரா இருக்கும். ஃபைட், கிளைமேக்ஸ் ஃபைட், தலையோட ஃபைட் செம்மையா இருந்தது. படத்துல தலையை விட அர்ஜுன் தான் நல்ல ஸ்கோப் இருந்துச்சா? அப்படி சொல்ல முடியாது, அர்ஜுன் ஸ்கோப்பு. ஆனா பட் அர்ஜுன் வந்து கொஞ்சம் மோஸ்டா எப்படி காமிச்சாங்க, ஆக்ஷன் கிங்கா காமிச்சிட்டாங்க. தலையை வந்து கடைசியில தான் ஆக்ஷன் கிங்கா காமிக்கிறாங்க. படம் எவ்வளவு எடுத்திருக்காங்க, ஒரு 500 crores வசூல் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. நேரில் மேபி எவ்வளவு வேணா ஆகலாம், அது வந்து மக்களை பொறுத்து. படம் பொங்கல் கூட்டிருந்தா நம்ம அடிச்சு சொல்லலாம் 600 crores கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா பொங்கல் இது வந்து நார்மல் டேஸ். ஆமா, ஏன்னா என்ன சொல்றது, பொங்கல் ரிலீஸ் ஆயிருந்தா அவங்களேன் 10 days எல்லா மூவியும் நம்ம ஸ்கிரீன் தான் ஓடி இருக்கும், நல்ல கலெக்ஷன் வந்திருக்கும். இது வந்து இப்ப வீக் டே எல்லா ஒர்க்கிங் டேஸ்ல இருப்பாங்க,
வெறும் தலை ரசிகர்கள் தான் வருவாங்க இங்க. மோஸ்டா இப்ப நம்ம இன்டர்வியூ பண்றோம், சில பேர் வந்து பேட் இன்டர்வியூ கொடுக்குறாங்க, அதெல்லாம் பார்த்து எதுவும் சொல்லாதீங்க. தீனி நம்மளுக்கு கிடைக்கல, ரொம்ப பசியில இருந்த ஒரு 2 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போறோம்னு அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணல. பட் ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளவுதான். கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா 500 கோடி அடிக்கும், 600 கோடி அடிக்கலாம் எதிர்பார்க்க முடியாது. கரெக்டா வந்து இன்னைக்கு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஹவுஸ்ஃபுல், மண்டேலாம் கொஞ்சம் கொஸ்டின் தான். லேக்ல எங்கேயுமே இல்ல, படத்துல கண்டென்ட் இல்ல, நம்ம தலைக்கு உள்ள ஸ்டோரியே கிடையாது. தலையை வச்சு பண்ற படமே இல்ல. ஒரு ஜெயம் ரவியோ ஒரு அதுக்கு கீழே உள்ள ஒருத்தவங்க அவங்க பண்ற படம், நம்ம தலைக்கான ஸ்டோரியும் கிடையாது. அவர் எங்கேயோ இருக்காரு, அவரை கொண்டு வந்துட்டு சும்மா கொண்டாடி தொலைஞ்சு போச்சு இப்படி தேடுன்னு சொன்னோம்னா என்ன செய்ய முடியும்? அந்த அளவுக்கு கண்டென்ட் இல்ல. ஆரவா அர்ஜுனான்னு கேளுங்க, ஓகேங்களா? ஆரவா அர்ஜுனா 2 பேருமே வில்லன். 3.8 கொடுக்கலாம். ஸ்டோரி ஓரியன்டட் மூவி தான், ஒரு டைரக்டர்ஸ் மூவி. அதுல ஒரு மாஸ் ஹீரோ பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. லைக் பஞ்ச் டைலாக்ஸ் மாஸ் டைலாக்ஸ்லாம் புஷ் பண்ற மாதிரி இல்லாம ஓவராலா இட்ஸ் குட் மூவி. ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பரா இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல ஃபைட் சீக்வன்சஸ் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அது நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சும்மா ஃபைட் சீக்வன்சஸோ இல்ல ஒரு மாஸ் டைலாக்கோ பஞ்ச் டைலாக்கோ புஷ் பண்ணாம ஸ்டோரிக்கு ஃப்ளோவா இருக்கு. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குங்க. படம் வந்து 2 வருஷம்னா 3 வருஷம் எத்தனை வருஷம் இருந்தாலும் இது ஃபேமிலி படம். சாலினியம்மா கோச்சிக்காதுங்க, அஜித் சாலினியம்மா திரிஷா அந்த அளவுக்கு கணவன் மனைவி மாதிரியே இந்த படத்துல எடுத்துக்காட்ட. தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க, என்ன ஸ்டோரியா நான் சொல்றேன். அந்த அளவுக்கு ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், 4 செவுத்துக்குள்ள நடக்கிறது. தயவு செய்து இதுமே தோழிங்கிட்ட சொல்லிடாதீங்க, தயவு செய்து ஒரு நண்பனு கூட சொல்லிடாங்க. இதை வச்சே ட்ராக் ஆகிதான் நீ நிறைய குடும்பம் செதறுது. அதுக்குதான் எடுத்துக்காட்டு. என்னதான் தமிழ்நாட்டுல நடந்தாலும் அதே நிலைமை தான், அதே வெளிநாட்டுல அழகா எக்ஸ்பிளைன் பண்ண அந்த படம் ஸ்கிரீன் பிளே கொண்டு வந்துடுறாப்புல. சூப்பரா இருக்குது படம். மியூசிக்கா பிஞ்சிலே போயிட்டு அது அனுருது. வேற என்ன சொல்ல முடியும்? அஜித் சாரோட ஆக்டிங், மகிழ் திருமணியோட டைரக்ஷன், அவரோட டைரக்ஷன் எல்லாருக்குமே வெயிட். சாங்கை விட பிஜிஎம் சூப்பரா பண்ணிருக்காரு மேடம். ஒரு பிஜிஎம் வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு மாசா கமர்ஷியலா பண்ணியிருந்தா இந்நேரம் இந்த படம் 1000 கோடி அடிக்கக்கூடிய ஒர்த்துள்ள ஒரு கண்டென்ட் தான். ஆனா இதுவுமே வேணாண்டா, இதை எதுவுமே பண்ணாம 2000 பேரை சுடுறது, 10,000 பேரை வெட்டுறது, இதெல்லாம் இல்லாம நான் லாஜிக்கோட 6th சென்ஸோட நான் ஒரு படம் பண்றேன், அதை பண்ணிருக்காரு. ரொம்ப நல்லா. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் தலை ஃபேன் தான், அவர் டிஷர்ட் தான் போட்டிருக்கேன் உள்ள. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு சல்தான் சிவகார்த்திகேயன் சாரோட ஃபேன்ஸே நம்மளை கலாய்க்க போறாங்க வச்சு செஞ்சு எனக்கு ஆகணும் போல இருந்தது. வேற யாராவது நடிச்சிருந்தானா நான் எழுந்து போயிட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ ஒரு மொக்கையா இருந்தது. பார்த்தா ஃபிளாப் படம் நினைச்சேன் இந்த படம். செகண்ட் ஹாஃப் பார்த்தா ஒன் ஆஃப் த கரியர் பெஸ்ட் அஜித் சார். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. சார் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆக்டிங் பண்ணிருக்காரு, சூப்பரா இருக்கு. நீங்க மங்காத்தால பாக்குற இது இரும்பு திரை அதெல்லாம் இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான அஜித் சார், அர்ஜுன் சாரு. ஒன்னு வந்து லிங்க் அடுத்து என்ன ட்விஸ்ட். ஏன்னா இதை இப்ப நான் போட்டுட்டு சொன்னேன் அப்படின்னா அஜித் ஃபேன் சொல்றான்டா அப்படின்னு. நான் அதுதான் சொல்றேன். மகிழ் திருமேனி சார் 6 அறிவோட படம் பண்ணிருக்கிறார். சில டைரக்டர் தான் அது, இவர் 6 அறிவோட படம் பண்ணிருக்காரு. நல்லா இருந்துச்சு. அஜித் சார் சூப்பரா நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்ல படம். குட் பேட் அக்லிக்காக வெயிட்டிங். கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இல்லங்க நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, வேற லெவல். அவர்கிட்ட கேளுங்க. ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகுது, மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ தான். ஸோ சவடிக்கா சாங் வந்து சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. மற்றபடி படம் ஒன் டைம் வாட்சபிள், நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ தலை நடித்ததில் நல்லா இருக்குது. ஸோ 1 இயர் கேப்க்கு அப்புறம் பார்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. பெரிய எக்ஸ்பிரஷன்லாம் இல்லாமல் அப்படியே ஜாலியாக போய் உட்காந்து பார்த்தா அப்படியே பயங்கரமாக நல்லா இருந்துச்சு. அது அர்ஜுனும் அஜித்தோட காம்போ வந்து மங்காத்தாக்கு அப்புறம் மங்காத்தா விட இது ஒரு படி மேலே போய் இது ஒரு மாதிரி நல்லா வைபா சூப்பராக இருந்துச்சு படம். ஃபைட் சீக்வன்ஸ், அதான் 2 பேரும் ஃபைட் சீக்வன்ஸ் தாண்டி 2 பேரும் ஆக்டிங்ல போட்டு நீயா நானான்னு போட்டு பயங்கரமா பண்ணிட்டாங்க. த்ரிஷா வந்து ஒரு 40 மினிட்ஸ், ஒரு ½ hourல இருந்து ஒரு 40 மினிட்ஸ் தான் வந்திருப்பாங்க. அவங்கள தாண்டி அஜித் தான் ஒரு படத்தை ஃபுல் படத்தையும் ஷோல்டர்ல கேரி பண்ணி எடுத்துட்டு போறாப்புல. எனக்கு பெருசா லேக் ஃபீல் ஆகல. நான் வந்து அவரோட இன்டர்வியூஸ் நிறைய பார்த்தேன், மகிழ் திருமணியோட இன்டர்வியூஸ் நிறைய பார்த்தேன். அவர் படம் இப்படிதான் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்துருங்க, பெரிய மாஸ் படம் அப்படிலாம் நீங்க நினைச்சு வராதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் அப்படிதான் வந்தேன், பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடய வரல. எந்த ஒரு இதுவும், நான் அஜித் ஃபேன் தான். படத்துல இருந்து எக்ஸ்பயர் பண்ணி எடுத்தாலும் ஒரு 4 டைப்ல மகிழ் சார் அவர் த்ரில்லர் கான்செப்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் த்ரிஷா கொஞ்சம் நெகட்டிவாக காமிச்சா கூட செகண்ட் ஹாஃப் போக லவ்வுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கும் போறாரு, அந்த மாதிரி கான்செப்ட் தான். 4 டைப்ல நல்லா விறுவிறுப்பாக எங்கேஜிங்காக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக விஜய் ஃபேன்ஸ் தான் நாங்களாம். பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட சில பேர் குறை சொல்கிறாங்க, பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சீட் த்ரில்லர் தான். சினிமாட்டோகிராஃபிலாம் இங்கிலீஷ் படம் ரேஞ்சுக்கு நல்லா பண்ணியிருக்காரு பிரகாஷ் சார்.
பார்த்தாலே தெரியும் விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் அச்சுவல் சூப்பர் படமாக தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் செம்ம மாசம் இருந்தது. ஆனால் படம் மொக்கைன்னு எவனுமே சொல்ல முடியாது. படம் லேட்டாக போட்டாங்களே தவிர 2 வருஷம் லேட் ஆனதுக்கு ஒர்த்து. அனிருத் எல்லா விஷயத்தும் இந்த படத்தையும் டாப் தூக்கி நிறுத்திட்டார். அனிருத் வேற லெவலு. எல்லாருமே ஒரு ஹீரோனா 10 பேர் 20 பேர் அடிக்கணும், அந்த படம் ஊற்றி முடிடும். அதை யாரும் மக்கள் விரும்புறது இல்லை இப்போ. ஸோ இதுல ஃபைட் சீன் ஓரளவுக்கு ரிலையபிளாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்றேன். கார் ஸ்டண்ட் வேற லெவலு, எப்போ எதிர்பார்த்த மாதிரியே வந்திருக்கு, சூப்பரா இருக்கு. அர்ஜுன் ஆக்டிங் எப்பவுமே வேற லெவல் தான். இதுல ஈக்குவலா டஃப் கொடுத்திருந்தாரு. இதுலயே தெரிக்க அந்த டைலாக் விட்டுருந்தாரு, செம மாசா இருந்தது. பேசலாமா? படம் நல்லா இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணோம்லாம் இல்லாம சிம்பிளா எடுத்திருக்காங்க. பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது. ஒரு சாங் சூப்பரா இருக்கு. அஜித் சார் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. கூட இருக்க காஸ்டிங்கும் வந்து சப்போர்ட்டிவா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு ட்ரை, நல்லா இருக்கு படம். ஒரு கார் ரேஸ்ல கூட அஜித் டிரைவிங் பண்றாரு. தன் ஃபேமிலியோட வந்து பார்த்தாங்க. விட்டு கொடுக்கல, பாத்தீங்களா? அதுதான் விட்டு கொடுக்காம வாழறதா ஏன் விடாமுயற்சி. குடும்பம் செதறாம இருக்கிறதுக்கு தான் விடாமுயற்சி. மற்றபடி இந்த கதையில ஒன்றும் இல்லை. குடும்பம் செதறாம இருக்குது தான் விடாமுயற்சி. ஸ்பீடாக ஆக்ஷன் மூவியாக காட்டுவேன். என் மனைவி ஊட்டுறாங்க, என் மனைவி காப்பி போட்டு கொடுக்குறாங்க. இதுல ஸ்லோவா தான் காட்ட முடியும். விசு படம் மாதிரி தான் காட்ட முடியும். அதுக்கப்புறம் தான் வேற மாதிரியே காட்ட முடியும். ஓகேவா? ஒவ்வொரு சீனும் நம்ம இதயத்தை பாதிக்குது. என் பொண்டாட்டி எதனால கோச்சின்னு போனா எனக்கு இன்னும் தெரியல. அவகிட்ட நான் போய்க்கணும், எதுக்கு கோச்சின்னு போனேன்னு எனக்கு சொல்ல மாட்டான். இந்த படத்தை பார்த்து அவளை இக்னோர், இந்த படத்துக்கு இக்னு வந்து அவளை நான் கேட்கணும், எதுக்கு நீ கோச்சின்னு போன அவளை கேட்கணும். நீங்களும் உங்க பொண்டாட்டி கிட்ட சண்டை போடாதீங்க. இதெல்லாம் கோடியை நீ எதிர்பார்க்காத, படத்தை பாரு. கோடியை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? படத்தை பாரு. ஒவ்வொரு சீனும் என் நெஞ்சில பாரமா இறங்கி இருக்கு. என் பொண்டாட்டி எந்த அளவுக்கு நான் பாசமா நேசம், அதுதான் அது கோடிக்கு மேல ஈடு கொடுக்க முடியாது அந்த பாசம்.